முன்னோர்கள் வழிபாடு நீங்க தொடர்ச்சியா செஞ்சீங்கன்னா பல பிரச்சனை மீண்டுடலாம். ஆனா ரெகுலராகவே நீங்க அந்த குலதெய்வ கான்செப்டை ரெகுலரா நீங்க ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா மேக்சிமம் பெரிய துன்பத்துக்கு ஆளாகிறதுக்கான வாய்ப்புகள் குறைஞ்சிடும். ரிசீவிங் பாயிண்டா அவர் நம்ம கிட்ட இருந்து ரிசீவ் பண்ணி இறைவன்கிட்ட கனெக்ட் பண்ற ஒரு முக்கியமான பங்களிப்பு பண்ணி தான் குலதெய்வ பணி. இப்போ நிறைய பேர் மதம் மாறி இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் குலதெய்வம் உண்டு. குலதெய்வத்தோட அருள் இல்லைன்னா இஷ்ட தெய்வத்தோட அருள் முழுமையாக உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. நீங்க இந்த குலதெய்வத்தை அருள் கரெக்டா மானிட்டர் பண்ணி கரெக்டா வாங்கிட்டீங்க அப்படின்னா இஷ்ட தெய்வங்கள் உங்களோட ரொம்ப நெருக்கமான விஷயமா மாறிடும். திருவருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் யாரு அப்படின்னா பாலாறு வேலாயுத சுவாமிகள் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கூட தான் பேச போறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? இப்போ பொதுவாகவே குலதெய்வம் அப்படின்றத ஒரு குடும்பத்துடைய அஸ்திவாரம் அப்படின்னே சொல்லுவாங்க. சிலருக்கு தெரிஞ்சிருக்கும், சிலர் சொந்த ஊரை விட்டு எப்போ ஒரு காலத்துல போயிருப்பாங்க. குலதெய்வத்துக்கும் அவங்களுக்குமான அந்த கனெக்ஷன்றதே இல்லாம இருக்கும்ல சார். ஒரு குடும்பத்துக்கு குலதெய்வம் எந்த அளவுக்கு முக்கியம்? எல்லாமே குலதெய்வம் தான்மா. குலதெய்வத்தினுடைய அருள்னா இஷ்ட தெய்வத்தால் வராது. மனிதனுக்கு நம்ம முன்னோர்கள் வழிபாடு தான் நம்மளுக்கு நம்ம கலாச்சாரத்தில் ஒரு முக்கியமான பங்களிப்பு. குலதெய்வம்ன்றது நம்ம முன்னோர்கள் தான். இதை வானத்தில் தனியாக குச்சிவங்கலாம் கிடையாது, நம்ம முன்னோர்கள் தான். இறைவன் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு விதிமுறையில் வகுத்து வச்சிருக்கான். அதில் ஒரு விதிமுறையில் ஒரு பங்களிப்பு தான் ஒவ்வொரு குலத்தை காக்கக்கூடிய தெய்வமாக அப்படின்றத குலதெய்வம்னு சொல்லுவாங்க. பேரே குலதெய்வம் தான். நம்மளை மட்டுமே காப்பாற்றுறதுக்கு, நம்மளை மட்டுமே வழிநடத்துறதுக்கு, நம்மளுக்காகவே பிரத்யோகமாக இருக்கக்கூடிய தெய்வம் தான் குலதெய்வம். இன்னொன்று, நமக்கான விஷயங்களை இறைவன்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற பங்களிப்பு பெரும்பாலும் குலதெய்வத்தை மட்டும் தான் உண்டு. நீங்கள் கேட்குற கேள்விகள், உங்களுடைய வேண்டுதல்கள், இது அனைத்துமே ஒரு ரிசீவிங் பாயிண்டா அவர் நம்ம கிட்ட இருந்து ரிசீவ் பண்ணி இறைவன்கிட்ட கனெக்ட் பண்ற ஒரு முக்கியமான பங்களிப்பு பணி தான் குலதெய்வத்தினுடைய பணி. அதான் குலதெய்வத்துக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ட் சொல்றது காரணம் என்னன்னா, நம்ம எதை நினைச்சாலும் எதை வேண்டுனாலும் அந்த விஷயம் இறைவனுக்கு போய் சேரணும், பிரபஞ்சத்துக்கு போய் சேரணும். அப்ப அந்த பிரபஞ்சத்தை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான பங்களிப்பு, முக்கியமான பணி யாருதுன்னா குலதெய்வத்து தான். அப்ப நீங்க பேசிக்கா குலதெய்வத்துல அருள் இருந்தால் மட்டும்தான் நீங்க அடுத்த ஸ்டெப்பு போக முடியும். யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும். இப்போ நிறைய பேர் மதம் மாறி இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் குலதெய்வம் உண்டு. அவங்க ஒன்றும் 500 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் மதம் மாறல, சமீபத்தில் மாறினவங்க தான். மதம்ன்றது மதம்னு சொல்ல முடியாது, அது ஒரு வழிபாட்டு முறை, அவங்களுடைய வழிபாட்டு நெறிமுறைகள், வாழ்வியல் நெறிமுறைகள். அப்போது அவங்க இங்கே இந்த மண்ணில் பிறந்தவங்க தான், வளர்ந்தவங்க தான். அவங்க வழிபாட்டு முறை வேறையாக இருந்தாலும் அவங்களுக்கும் குலதெய்வம் உண்டு, நீங்கள் போயிட போகிறதில்ல. பட் அவங்க ஒரு இந்த மதத்திலிருந்து வேறு மதத்துக்கு போகணுன்றது விதிமையும் ஜாதகத்தில் இருக்குது. அது அவங்களுடைய தலையெழுத்து நடக்குன்னு வச்சுக்கலாம். அது ரெண்டாவது விஷயம். அனைவருக்குமே குலதெய்வம் உண்டுன்றது தெளிவான உண்மை. குலதெய்வத்தோட அருள் இல்லைன்னா நீங்கள் வணங்கக்கூடிய, தொடர்ச்சியாக வணங்கக்கூடிய இஷ்ட தெய்வத்தோட அருள் முழுமையாக உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. நிறைய நீங்க கோயில் குளம் போய் சுத்தினாலும் அந்த புண்ணியங்கள் சரிவர உங்களுக்கு சேராது. நிறைய பரிகாரங்கள் செய்தாலும் அந்த பரிகாரத்துடைய பலன் சேராது. நிறைய யாகங்கள் செய்தாலும் அந்த யாகனுடைய பூர்ண பலன் உங்களுக்கு சேராது. இவை அனைத்திற்குமே அடிப்படையான விஷயம்ன்றது குலதெய்வம் தான். குலதெய்வத்தை முன்னிறுத்தி தான் நீங்க எது செஞ்சாலும் கரெக்டாக இருக்கும். அதான் சார். இப்போ எல்லாருமே வீட்டில் நிம்மதி இல்லை, இந்த கோவிலுக்கு போனேன், இந்த சாமியை கும்பிட்டேன், இந்த கிழமை விரதம் இருக்கேன், இந்த கிழமை விரதம் இருக்கேன், இந்த சாமிக்கு விரதம் இருக்கேன் அப்படின்னு பல விஷயம் சொல்றாங்க. சொன்னாலுமே கூட இவ்வளோ பண்ணியுமே அந்த கடவுள் என் பக்கம் கண்ணை காட்ட மாட்டேன்றாரே. இல்லை, அதுக்கு நிறைய காரணங்கள், ஜாதக ரீதியான பிரச்சனையும் இருக்குது. குலதெய்வம் முக்கியம், அது ஒரு பாட்டு. அதானே நம்ம கட்டங்கள் இருக்குது, கிரகங்கள் இருக்குது, அதுக்கும் நம்ம உட்பட்டு தான் வாழ்ந்தாகணும். அதை மீறியெல்லாம் வாழ முடியாது. உங்களுக்கு கோச்சார ரீதியாக கிரகங்கள் பாதிக்கப்பட்டிருக்கும், ஜாதக ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கும், அது ஒரு டாபிக். பட் ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சூழல் வேணும், நீங்கள் எப்பயுமே ஒரு சேஃப் ஜோனுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னும் போது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு விஷயம் உங்களுக்கு எதை கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னா அந்த குலதெய்வத்தோட பிளெஸிங்கை கையில் கொடுத்துட்டா இது எல்லாத்தையுமே சமாளிச்சிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், உண்மையிலே இப்போ தசாபுத்தி சரியில்லை, எனக்கு குரு பயிற்சி சரியில்லை, சனி பயிற்சி சரியில்லை, நான் உண்மையிலே எனக்கு அடுத்து அஷ்டம சனி வரப்போகுது, 7.5 சனி வரப்போகுது, நான் உண்மையிலே கடுமையாக பாதிக்கப்படுற சூழல் இருக்குது அப்படின்னா அதை அனுபவிச்சா திறன் ஒன்றும் பண்ண முடியாது. விதி யாரால் வெல்ல முடியாது, கர்மாவை முழுசும் விளக்க முடியாது. ஆனால் அந்த தாக்கத்திலிருந்து நம்ம உள்ளுக்கு பாதுகாத்துற சூழ்நிலையை நம்ம குலதெய்வம் ஏற்படுத்தி தரும். அவங்களுடைய பிளஸிங் இருந்துச்சுன்னா நம்ம எப்படியும் அந்த சூழலை தாண்டி, முதல்ல அந்த மாதிரி விஷயங்கள் வர்றதே நம்ம கர்மாவை குறைக்கிறதுக்காக தான் வருது. நம்ம செய்த வினை தான் செய்வனையாக மாறும். நம்ம செஞ்ச செயல்பாடுடைய வினைகள் தான் நம்ம அனுபவிக்க போகிறோம். அதை அனுபவித்து தான் கிரகங்கள் இருக்குது. ஆனாலும் ரொம்ப அதிகமான அழுத்தம் இல்லாமல், அதிகமான துன்பம் இல்லாமல் நம்ம காப்பாற்றக்கூடிய ஒரு விஷயமாக, நம்ம கண் கண்ட தெய்வமாக இருக்கிறது குலதெய்வம். நீங்கள் இதுக்காக வெளியே எங்கே தேடி போய் நீங்கள்
எப்படி சொல்றது, அசாம் போய் சாமி கும்பிடணும் அவசியம் இல்லை, உத்தரகாண்ட போக தேவையில்லை, எம்எம்எல்ல போய் தவம் உட்கார தேவையில்லை. குலதெய்வத்தை நீங்கள் ஒழுங்காக வணங்கி வந்து ஒழுங்காக பிடிச்சாவே எல்லா தெய்வம் உங்களை தேடி வந்துடும். இங்கே பிரச்சனை இந்த குலதெய்வத்தின் அருளை பெறுகிறது, அதான் பிரச்சனை. நீங்கள் இந்த குலதெய்வத்தை அருளை கரெக்டாக மானிட்டர் பண்ணி கரெக்டாக வாங்கிட்டீங்க அப்படின்னா இஷ்ட தெய்வங்கள் உங்களோட ரொம்ப நெருக்கமான விஷயமா மாறிடும். அப்போ நீங்கள் உபாசனையை அடுத்து அதை உபாசனை செய்கிறவங்களுக்கும் ரொம்ப முக்கியமான பங்களிப்பு குலதெய்வம் தான். எதுவாக இருந்தாலும் நீங்கள் எந்த தெய்வ வழிபாட்டுக்கு முறை போனாலும் முதல்ல உங்களுக்கு கேட்கக்கூடிய கேள்வி என்ன கேட்பாங்க, உங்களுடைய குலதெய்வம் என்னன்னு தான் கேட்பாங்க. அது நல்ல காரியமாக இருந்தாலும் சரி, சப்போஸ் பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு போகிறதா இருந்தாலும் சரி, உங்களை முதல்ல கேட்கக்கூடிய கேள்வியே குலதெய்வம் தான். குலதெய்வத்தை தெரிந்து கொண்டா அவனுடைய சக்தியை அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. விஷயம் என்னன்னா, அது ஆண் தெய்வமா பெண் தெய்வமா, அது அசைவ தெய்வமா சைவ தெய்வமா, அது எந்த மாதிரி வகைக்கு உட்பட்டது, நம்மளுக்கு இப்போ தெரிஞ்சதெல்லாம் ஒரு சில குறிப்பிட்ட தெய்வங்கள் தான். பட் இந்த தெய்வத்தெல்லாம் தாண்டி நிறைய குலதெய்வங்கள், பெயர் சொல்லாத தெய்வங்கள் நிறைய ஊர்ல உண்டு. அந்த தெய்வத்துக்கெல்லாம் பெயரெல்லாம் ஒரு சில குறிப்பிட்ட சமூகத்துல அந்த குலதெய்வத்து பெயரை சொல்ல மாட்டாங்க. ஆனா முழுக்க முழுக்க ஒரு மனிதனுக்கு தேவையான அனைத்து நல்ல விஷயங்களையும் கொடுக்கக்கூடிய, உங்களுக்கு துன்பமான நேரத்துல கை கொடுக்கக்கூடிய, ஓடோடி வந்து நிற்கக்கூடிய ஒரு தெய்வம் என்னன்னா உங்க குலசாமி மட்டும்தான். இரண்டாவது மூன்றாவது நான்காவது தான் உங்களுக்கு இஷ்ட தெய்வம். அது எந்த தெய்வத்தை நீங்க வழிபட்டாலும் சரி, அந்த இஷ்டத்தினுடைய அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கலனாலும் அதுக்கு நீங்க பிரதானமாக வைக்கக்கூடிய ஒரு தெய்வம் குலதெய்வம். குலதெய்வம் இல்லை என்றால் அங்க உங்களுக்கு எதுவுமே இல்லைன்னா முழுமையான அர்த்தம். இப்போ எங்க வீட்டுல வருஷத்துக்கு, நாங்க இருக்கிற ஊர்ல குலசாமி இல்ல, வேற ஊர்ல இருக்கு. வருஷத்துக்கு ஒரு முறை இல்ல 2 முறையாவது நாங்க போயிட்டு வந்துருவோம். ஆனாலும் வீட்டில் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும்போது சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, உங்கள் குலசாமி வீட்டுக்குள்ளே வரலை, வாசல்லே நிற்குது அப்படின்னாலே என்ன காரணத்துக்காக இல்லை, அதுக்கு வேறு ஏதாவது ஜாதக ரீதியாக காரணங்கள் இருக்குமா? அது நிறைய வீட்டில் இந்த இது விஷயத்தை பார்க்குறோம். ஏன்னா அது வந்து ஒவ்வொருத்தர் வீட்டில் வந்து அமைதியாக உட்காந்துக்கும், நிறைய விஷயம் நம்ம பாசிட்டிவ் விஷயம் செஞ்சு கொடுக்கும், இல்லை நம்மள அந்த எல்லைக்கு வர சொல்லும். இது தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தரையும் உணரக்கூடிய விஷயம். அது ஈஸியாக நீங்கள் ஜாதகத்தில் வந்து யார்ட்டோன்னு பார்த்துடலாம். ஜாதகம் பார்த்தீங்கன்னா நம்ம குலதெய்வ அருள் இருக்கா இல்லையா, குலதெய்வ சாபம் இருக்கா, குலதெய்வ தோஷம் இருக்கா, குலதெய்வ மறைஞ்சிப்பு இருக்கா, எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம். பட் நிவர்த்தியோட ரெண்டாவது விஷயம், ஒவ்வொருத்தருக்கு ஒரு நிவர்த்தி மாறுபடும். எல்லாரும் காமனான விஷயம் கிடையாது. அது குடும்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறும், சமுதாய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறும். குலதெய்வம் அப்படின்றது நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். பட் அந்த அருளை பெறுவதற்கு கொஞ்சம் ஒரு சில சிரத்தை எடுத்து தான் தீரணும். அது தனிப்பட்ட முறையில் சொல்ல முடியும், கண்டிப்பாக உண்டு, எதுக்கு ஒரு தீர்வு உண்டு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் ரெகுலராகவே நீங்க வந்து அந்த குலதெய்வ கான்செப்டை ரெகுலராக நீங்க ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா மேக்சிமம் பெரிய துன்பத்துக்கு ஆளாகிறதுக்கான வாய்ப்புகள் குறைஞ்சிரும். அது நீங்க கிராமப்புறத்தில் இருக்கிற மக்களுக்கு அது பெரிய வரமா இருக்கு. ஏன்னா அவங்க ஊர்லயே ஒரு 2 கிலோமீட்டர்ல 1 கிலோமீட்டர்லயே குலதெய்வம் இருக்கும். அவங்களுக்கு அது வந்து ஒரு வாழ்வியல்ல ஒரு அன்றாட நிகழ்வா போயிடும். இப்போ இந்த ஸ்பெசிஃபிக்கா நம்ம வந்து இப்போ வெளிநாட்டில் இருக்கிற வந்து தேடி கண்டுபிடிச்சு வருவாங்க, போய் செட்டில் ஆகிட்டு வருவாங்க. அவங்களுக்கு தான் பெரிய ஆதங்கமாக இருக்கும். பட் அவங்களுக்கு கேஷுவலாகவே இருக்கும். ஏன்னா வாழ்வியலோட நெருக்கமாக அவங்க நேரத்திலே குலதெய்வத்தை வச்சிருப்பாங்க, போகிற வழியிலே குலதெய்வம் இருக்கும். அன்றாட நிகழ்வுல ஒன்றாவும் அது மாறி போயிடும். போனோடனே ஒரு வணக்கம் போட்டு ஒரு கற்பூரம் கொடுத்துட்டு ஐயா வட்டமா சாமி அவங்க வேலையை பார்த்துட்டு போவாங்க. அப்போ ரெகுலர் டச்சில் இருக்கிறவங்கலாம் உண்மையிலே பெரிய துன்பம் வராது. அவங்க பார்த்தீங்கன்னா உண்மையிலே தேவைக்கு ஏற்ற மாதிரி வாழ்வாங்க. பெரிய ஆடம்பர வாழ்க்கையை வாழ மாட்டாங்க, ரொம்ப அதிகம் அளவுக்கு அதிகமாக ஆசைப்பட மாட்டாங்க. அந்த ரொட்டீனான வாழ்க்கையே அந்த குலதெய்வத்தை கும்பிட்றவங்க பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ரொட்டீன் வாழ்க்கையை அப்படி இயல்பாக வாழ்ந்துட்டு போவாங்க. ஏன்னா அவங்கள 1 to 1 எப்பவுமே அவங்க கண்ணோட்டத்தில் இருக்கும்போது பல நல்ல விஷயங்கள் நிறைய மாற்றங்கள் அவங்களுக்கு கொடுக்கும். துன்பத்திலிருந்து மீண்டு வந்துடலாம். அவசியம் இது போன்ற விஷயங்களை அன்பர்களுக்கு தயவு செஞ்சு யாராவது ஒரு ஜோதிடத்தை போய் பார்த்துட்டு எனக்கு குலதெய்வ அருள் எங்க குடும்பத்துக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். நீங்க ஜாதகம் பார்க்கும்போது எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்கறது ஒரு விஷயம். இதெல்லாம் இருக்கான்னு தெரிஞ்சது ஒரு கட்டத்தை தாண்டி முதல்ல எடுத்த உடனே குலதெய்வ பிளஸிங் இருக்கா அப்படின்னு கேட்கறது புத்தி செலுத்தணும். நல்ல ரொம்ப சீனியர் மோஸ்ட் இவங்க இருப்பாங்களா, அஸ்ட்ராலஜி இருப்பாங்களா, ரொம்ப ஆழ்ந்த, அதாவது அஸ்ட்ராலஜி மட்டுமே இல்லாம ஆன்மீகத்தோடு கலந்து ரொம்ப தீர்க்கமா இருக்கிற நபர்லாம் நிறைய பேர் இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா சோசியல் மீடியால வராத நபர்லாம் நிறைய பேர் இருக்காங்க. இன்னும் குறிப்பிட்ட நபர் தான் சோசியல் மீடியால வராங்க. அதை தாண்டி நிறைய ஜீனியஸ் எல்லாம் இருக்காங்க. யார்கிட்டே போய் பார்த்துட்டு முதல்ல உங்க குடும்பத்துக்கு நீங்க சொன்ன மாதிரி அந்த குலதெய்வ பிளஸ் இருக்கா, நம்ம வீட்டுல அதை வந்து வாசம் செய்யுதா, நம்மளோட நெருக்கமா இருக்கா அப்படின்றத பார்க்கணும். அதுல சிம்பிளான விஷயம், ரொம்ப எளிமையா பண்ணக்கூடிய விஷயம் முன்னோருடைய வழிபாடு தான். முன்னோர்கள் தான் குலதெய்வம். அப்ப அந்த திதி அப்படின்னு கொடுக்கக்கூடிய விஷயம், அமாவாசை நாள்ல அன்னதானம் கொடுப்பது ரொம்ப முக்கியமான விஷயம். திதியை வந்து மறந்துட்டு நீங்க வந்து கண்டிப்பா அன்னைக்கு கொடுத்துடணும், திதி கொடுக்கணும். ஒவ்வொரு அமாவாசைக்கு எப்படியாவது முயற்சி பண்ணி கொடுக்கணும். அப்படிலாம் மாவளி அமாவாசை, தை அமாவாசை இந்த நாள்லயாவது விடுபட்டது எல்லாமே அங்க சேர்த்து கொடுத்துடணும். முன்னோர்கள் வழிபாடு நீங்க தொடர்ச்சியா செஞ்சீங்கன்னா பல பிரச்சனை மீண்டுடலாம். ஆனா வேற சில காரணங்கள் ஜாதக ரீதியா உங்களுக்கு இருந்திருக்கும். அந்த வீட்டுக்குள்ள அது வரல வந்து நிக்கல அப்படின்னா கண்டிப்பாக ஜாதக ரீதியாக வேற ஏதோ ஒரு பிரச்சனை உங்களுக்கு இருக்குன்றது இண்டிகேஷன் தான் அது. இந்த குலதெய்வத்தை பொறுத்த வரைக்கும் என்ன விஷயம்னா, உங்களுக்கு வரக்கூடிய நல்ல சமிக்கைகளையும் அது காட்டி கொடுத்துரும், வேற துன்பமான விஷயத்தையும் ஏதோ ஒரு வந்து காட்டி கொடுத்துரும். நம்ம வந்து திரும்ப குலதெய்வத்தை பிடிங்க சொல்ல காரணம் என்ன, நீங்க எல்லாருமே எல்லா சமயத்திலுமே ஜாதகம் பார்த்துருப்பான்னு சொல்ல முடியாது. அது ஒரு வேலையை சுத்த முடியாது. தேவைக்கு தான் இப்போ ஜாதகம் பார்க்கணும்னு வச்சுங்களேன். நீங்க வாழ்வில் ஒரு சில விஷயங்களை நீங்க கடந்து போயிருக்கும் போது துன்பங்களும் இன்பமும் வந்து தான் தீரும். அப்போ நல்ல விஷயங்கள் வரப்போகுது அப்படின்னாலும் உங்களுடைய குலதெய்வத்தை நீங்க ரெகுலரா வணங்கினீங்கன்னா
ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு அதை உணர்த்திடுவாங்க. உங்க வீட்டுக்குள்ள வந்து துன்பமான விஷயம் நடக்க போகுது அப்படின்னாலும் அந்த குலதெய்வம் எப்படியாவது உங்களுக்கு ஒரு இண்டிகேஷன் கொடுத்துரும். அது கனவு மூலியமாவோ, வீட்டுல ஏதாவது ஒரு சின்ன சின்ன குழப்பங்கள் மூலியமாவோ, நன்மைகள் எப்படியோ ஒண்ணு ஒரு தெளிவான நீங்க புரிஞ்சிருக்க அளவுக்கு ஒரு விஷயத்தை கொடுத்துரும். நம்ம ரெடியா இல்லாம், ஐயா தப்பா இருக்குது, ஏதோ இருக்கு, நம்ம உடனே குலசாமியை பார்த்துருவோம் அப்படின்ற உணர்வுபூர்வமான விஷயத்தை கொடுத்துரும். நல்ல விஷயம் நடக்குதுனால தான் ஐயா வந்தாரு, கண்ணில் வந்தாரு, போன வாரம் இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் இதெல்லாம் ஒன் டு ஒன் நடக்கிற விஷயம். யாருமே வெளிப்படையாக வந்து சொல்ல மாட்டாங்க. நம்ம அஸ்ட்ராலஜி பார்க்கறதுனால வரக்கூடிய அன்பர்கள் சொல்ல அனுபவத்தை தான் சொல்றோம். அது அவங்களுக்கு சுயமா ஒரு அனுபவத்தை ஏற்படுத்தி காட்டி கொடுத்துரும். ஏதாவது ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லி கொடுத்துரும், நீங்க மீண்டுக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு பெரிய ஒரு விஷயம் நடக்க போது, பெரிய துன்பம் வரும் போதுனாலும் நம்மளுக்கு முன்னாடியே இப்போ இறைவன்கிட்ட போய் நிற்கிறது அவங்க தான் இப்போ நிற்பாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிடும் இது விஷயம் நடக்க போகுதுன்னு, இவங்க எப்படியாவது மீண்டு கொண்டு வரணும் அப்படின்னு நம்மளுடைய கர்ம கணக்குகளை போய் சொல்லக்கூடிய நபராகவும் குலதெய்வம். இறைவன் எல்லாவது அக்கௌண்ட்டை கையில் வச்சிருக்க மாட்டாரு. இவங்க தான் போய் சொல்லுவாங்க, ஐயா எவ்வளோ பண்ணியிருக்காரு, இவ்வளோ பண்ணியிருக்காரு, ஒரு சில விஷயம் தவறு நடந்து போச்சு, இவ்வளோ நல்லதும் பண்ணியிருக்காரு, கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க, அவருக்கு துன்பமான விஷயம் நடக்க போகுது, அது கர்மா தான் தெரியுது, இல்லை இருந்தாலும் எங்க வம்சத்தை சேர்ந்தவங்க நல்லா இருக்கணும், அந்த குலம் தழைக்கணும், அது ஏதாவது ஒரு மாற்று வழியாவது பாருங்க அப்படின்னு நமக்காக பரிந்து பேசக்கூடிய நபர்கள் தான் குலதெய்வம். நீங்க திரும்ப டிஸ்டன்ஸே மெயின்டைன் பண்ண முடியாது. குலதெய்வத்தை நமது முன்னோர்கள் பேர் ஒவ்வொன்றா இருக்கலாம், முனீஸ்வரன், கருப்புசாமி, ஒண்டிமணி, பெயர் வேற வேறையா இருக்கலாம், ஒவ்வொரு வித்தியாசமான பெயர்கள்லாம் உண்டு. ஆனா எல்லாமே சிவனுடைய சக்தி தான். இங்க ரெண்டே விஷயம் தான், ஒன்னு அசைவம் இருக்கக்கூடிய தெய்வங்கள், சைவ வழிபாட்டுக்கு தெய்வங்கள், ரெண்டுக்கு ஈக்குவல் சக்தி தான். அது பரம்பரையில வம்சாவளியோட விஷயம். நம்ம அதையும் மாற்ற விடான்னு சொல்றோம். நிறைய இடத்துல என்ன சொல்றோம்னா, நம்ம முன்னோர்கள் சொன்ன விஷயம், குலதெய்வத்துக்கு நீங்க எப்படி வழக்கமா அசைவம் படைக்கிறதா இருந்தால் கண்டிப்பாக அசைவம் வச்சு தான் வச்சு படைக்கணும். அதில் நம்ம போயிட்டு இல்லை இது அசைவம் தப்பு, ஒரு உயிரை பலவிடுவது தப்பு, இப்போ நம்ம சமூக முன்னேற்றத்தில் இருக்கிறோம், சமூக மாற்றத்தில் இருக்கிறோம், இந்த காலத்துலேயும் போயிட்டு ஒரு இப்படி செய்யறது தவறு அப்படின்லாம் சொல்லக்கூடாது. இதுக்கு சம்பந்தமே கிடையாது. உங்கள் முன்னோர்கள் தான் உங்களை வழிநடத்தக்கூடிய நபர்கள். அதனால் அதோட அங்கே அசைவ படையிலன்னா அசைவ படையில் தான் போடணும், சைவமாக இருந்தால் சைவ படை மாதிரி தான் போடணும். அதில் நீங்கள் புதுசாக ஒரு விஷயத்தை போய் குலதெய்வ கோயிலில் போய் திணிக்க கூடாது. உண்மையிலே அதனால்தான் பல சங்கடங்கள் ஏற்படும் குடும்பத்துல. இந்த தவிர யாருமே செய்யக்கூடாது. இப்போ சார், தெரிஞ்சவங்க குலதெய்வத்தை வழிபடுவாங்க, இன்னும் சிலர் தாத்தா காலத்திலயோ அவங்க தாத்தா காலத்திலயோ அவங்க எந்த ஊர்ல இருந்தாங்கன்னே தெரியாத அளவுக்கு புலம்பெயர்ந்து வந்திருப்பாங்கல்ல, அவங்களுக்கு குலதெய்வமே தெரியாத மாதிரி இருக்கும். அவங்கெல்லாம் என்ன பண்ணலாம்? இல்லம்மா, அது குலதெய்வத்துக்கு வழிபாட்டு முறை, வீட்டு வர நிறைய முறை இருக்கு. நீங்க இப்போதான் இதை பத்தி அவேர்னஸா நிறைய பேர் பாக்குறாங்க. உங்க ஜாதகத்து மூலியமா குலதெய்வத்தை கண்டுபிடிச்சு கொடுக்கலாம். நான் ஒரு 2 வீட்டில் இருக்கிற ஆண் ஜாதகத்தை வச்சு ஒரு சில வெரிஃபிகேஷன் வச்சு ஒரு சில கேள்விகளை கேட்டு கொஞ்சம் நுணுக்கமாக ஆய்வு பண்ணி ஒரு 90% வரைக்கும் இதுதான் குலதெய்வம் கணிச்சிடலாம். 1 பிரசன்னம் மூலியமா பார்க்கலாம். 2 ஊர்ல எல்லாம் சாமி ஆடி இருப்பாங்க, சாமி அருள் ஆர்வம் இருப்பாங்க, அருள்வாக்கு சொல்றது இருப்பாங்க. அங்கே போனாலும் கண்டிப்பாக சொல்லி கொடுத்துரும். இதுக்கும் உங்களுக்கு பிராப்தம் வேணும். நீங்கள் அந்த குலதெய்வ குற்றமோ குலதெய்வ சாவமோ இருந்தால் அவ்வளோ சீக்கிரம் குலதெய்வம் உங்ககிட்ட வராது. இன்னொன்று, ஒவ்வொருத்தருக்கு கொடுமை, ரொம்ப கொடுமை என்னன்னா இந்த ஜென்மத்தை அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அப்படி ஒரு பிராப்தம் இருக்கும். ஒரு ஜென்ரேஷனுக்கு குலதெய்வம் தெரியாமல் போயிடும், ரொம்ப அவஸ்தப்பட்டுருவாங்க. அவங்களுக்கு திக்கு தெரியாத காட்டில் இந்த மாதிரி ஆகிடும், எந்த பக்கம் போகிறது எதை செய்யறதுன்னு தெரியாது. இதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வழிபாட்டு முறையை மாறி போயிடுறாங்க, குலதெய்வத்தை மறந்து போயிடுறாங்க. நான் பர்சனலாக எல்லார்ட்டையும் சொல்ல விஷயம் தான், ஐயா நீங்கள் வேற ஒரு மதத்தை நாடியோ வேற ஒரு வழிபாட்டு முறையை நாடி போங்க, தப்பு கிடையாது, அது உங்களுடைய தனிப்பட்ட உரிமை. ஆனால் இவங்க உங்கள் முன்னோர்கள், அந்த முன்னோருடைய வணக்கத்தையும் செலுத்திட்டு போவாங்க. எங்க போனாலும் எல்லா மதத்திலையுமே எல்லா வழிபாட்டு முறையிலுமே முன்னோர் வழிபாடு உண்டு. இப்போ கிறிஸ்டியன்ல போனாலும் குருத்தோர் வழிபாடு வைப்பாங்க, இஸ்லாத்துல போனாலும் முன்னோர் வழிபாடு உண்டு. எல்லாத்துலயுமே முன்னோர்கள் வழிபாடு எல்லா உலகத்துல எல்லாத்துலயும் இருக்கு. அது நம்ம எங்க போனாலும் இவங்களை மறக்க கூடாது. இந்த டிஎன்ஏ நம்ம கரெக்டான ஒரு விஷயம் மேட்ச் ஆகி வந்துட்டே இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையுமே வாழ்க்கையில மேக்சிமம் பிரச்சனையை தவிர்த்துடலாம், கண்டுபிடிக்கலாமா. நம்ம அது அவங்களுக்கு சொந்த இன்ட்ரெஸ்ட் வேணும். அதாவது ஒவ்வொருத்தர் உண்மையிலே பல வருஷமா தேடுவாங்க, கிடைக்காது. ஒவ்வொருத்தர் டக்குன்னு கிடைச்சிடும், அதுக்கும் பிராப்தம் வேணும். அப்போ நீங்க உண்மையிலே உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை ரெகுலரா வணங்கி, ஐயா எனக்கு உண்மையிலே குலதெய்வம் தெரியல, நானும் படாத படப்பட்டுனுங்க, நான் உங்களை தான் குலதெய்வம் நினைச்சு வணங்குகிறேன், எப்படியாவது ஒரு வகையில் எனக்கு குலதெய்வத்தை காட்டி கொடுங்க, எனக்கு வேணும் அப்படின்னு மனசார உங்க இஷ்ட தெய்வத்தை வேண்டிங்கன்னா உண்மையிலேயே இப்போ கொஞ்சம் கன்சிடர் பண்ணுவார். ஆஹா, இவன் இவ்வளோ தான் கஷ்டப்படுறான் அப்படின்னு ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு அது இண்டிகேஷன் கொடுத்துரும். அதுக்கு நீங்கள் தான் சொந்தமாக முயற்சி எடுக்கணும். உங்களுக்கு ஜாதகத்துக்கு மூலியமா பார்க்கணுனாலும் ஒரு ஜோதிடரை பார்த்து தெரிஞ்சுங்க. இல்லை அமானுஷ்ய விஷயங்கள் செய்கிற மாந்திரிகள் சம்மந்தப்பட்ட துறையை சேர்ந்தவங்க இருக்காங்க, மாந்திரிகள் தாந்திரிகள் இருக்காங்க, தாந்திரிகள் கிட்ட போய் தெரிஞ்சுக்கலாம். பட் இது எல்லாமே ஒரு முறைகள் தான். ஆனாலும் அந்த தெய்வம் உங்களுக்கு அணுகிறக்கும் குலதெய்வம் காமிச்சு கொடுக்கணும், அது விருப்பப்பட்டா மட்டும்தான் அது வெளியே வரும். அதுக்கு நீங்க உண்மையிலே சங்கல்பம் சொல்லக்கூடிய வேண்டுதலை தொடர்ச்சியா வைக்கணும். ஐயா நீங்க குலசாமி எதுன்னு தெரியாது, ஆனாலும் உங்களுடைய அருள் எனக்கு வேணும்னு சொல்லி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு அமாவாசை என்றும் நீங்க உங்க முன்னோர்களை நினைத்து
யாரெல்லாம் இருக்காங்களோ 8 தலைமுறை 9 தலைமுறை எத்தனை தலைமுறை இருந்தாலும் அவங்கள நோக்கி ஒரு வணக்கம் செலுத்திட்டு மன்னிப்பு கேட்டுட்டு 4 பேருக்கு அன்னதானம் ரெகுலராக வாங்கி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய ஆசை நிச்சயமா நிறைவேறும். ஏதோ ஒரு வகையில் அவங்க உங்களுக்கு கனெக்ட் ஆகி சொல்லக்கூடிய விஷயத்த கொடுத்துருவாங்க. அப்புறம் டெக்னாலஜி ரொம்ப வளர்ந்துடுச்சு. நீங்கள் உலகத்தில் எந்த மொழி இருந்தாலும் யாரை வேணா கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த தேடுதல் அப்படின்ற விஷயம் உங்ககிட்ட உண்மையிலே இருந்துச்சுன்னா, உண்மையாக இருந்தால் எந்த ஒரு வகையிலாவது உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு வந்து அந்த கனெக்ட் ஆகிடும். நம்ம அந்த அனுபவத்தில் நம்ம நிறைய பேர் பார்த்துருக்குறோம். அவங்க வாழ்க்கை நிறைய மாற்றங்கள் இது மூலமா ஏற்பட்டுக்கிட்டு நீங்கள் தான் முயற்சி பண்ணணும். அவங்க காத்து கொண்டிருப்பார்கள். நீங்கள் ட்ரை பண்ணினா கண்டிப்பாக கிடைப்பாங்க. நிச்சயமா சார். ஏன்னா குலதெய்வம் தான் ஒரு குடும்பத்துடைய அஸ்திவாரம் அப்படின்றத எனக்கு மட்டும் இல்லை நேயர்களுக்கும் புரியுற மாதிரி ரொம்ப தெளிவாக சொன்னீங்க சார். நன்றி சார். நன்றிமா, நன்றி.